திருநெல்வேலி டீ கடையில ரொம்ப பரபரப்பா விற்பனையாகக்கூடிய ஒரு சூப்பரான காரவடை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு பவுல்ல அரை கப் மெஷரிங் கப்ல இட்லி அரிசி எடுத்திருந்தேன், அதை சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக நார்மல் புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 கப் மெஷரிங் கப்ல உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துருங்க. கூடவே அதே அளவு 1/4 கப் பட்டாணி பருப்பு அல்லது கடலை பருப்பு சேர்த்துக்கங்க. திருநெல்வேலியில பட்டாணி பருப்புல தான் செய்வாங்க, நம்ம ஊர் சைடு அவ்வளோ ஈஸியா கிடைக்காது. சேர்த்துட்டு தண்ணீர் ஊற்றி 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ சரியா 2 மணி நேரத்துக்கு பிறகு எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப சூப்பரா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை தண்ணீர் வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜார்ல 2 கைப்பிடி அளவு மட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 மிளகாய் சேர்க்கிறேன், நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்காம அந்த இஞ்சி மிளகாய் எல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி. இப்போ இதுல மீதி உள்ள அந்த அரிசி பருப்பு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து இதை லேசா நரப்பா அடை மாவெல்லாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி லேசா நுரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். இந்த மாதிரி பதத்துல தான் இருக்கு. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அல்லது கைகளாலேயே இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கங்க. நீங்க இந்த அரிசி பருப்பை கிரைண்டர்ல அரைச்சிருந்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ளஃபியா நல்லா அரைப்பட்டு வந்திருக்கும். மிக்சியில அரைச்சதால இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ண மாதிரி கலந்து விட்டீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியா வரும், வடை நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்கிறேன். உப்பு குறைவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு, மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்துட்டு பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தையும் இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. எல்லாம் நல்லா கலந்து வரட்டும். இப்போ இந்த மாதிரி பதத்தில் இருக்கு. கார வடை நம்ம ஷேப் எல்லாம் செஞ்சு போட போறதில்ல. ஸோ கொஞ்சம் இலகலா கெட்டியான இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க. கார வடை கைகளாலையும் நீங்கள் செய்யலாம் அல்லது குழிக்கரண்டி பயன்படுத்தியும் செய்யலாம். ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி பதத்தில் இருக்கு. இப்போ சரியான பதத்தில் இருக்கு. இப்போ குழிக்கரண்டி பயன்படுத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு ஆயில் நல்லா ஹீட் பண்ணிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு குழிக்கரண்டியா எடுத்து உள்ள சேர்த்துருங்க. அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேம்லையும் வேணாம், ரொம்ப ஹை ஃப்ளேம்லையும் வேணாம், மீடியம் ஹை ஃப்ளேம் அந்த மாதிரி பார்த்துக்கங்க. பெரிய குழிக்கரண்டியில் சேர்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக போண்டா மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு அப்படி வேணும்னா நீங்கள் அப்படி செஞ்சுக்கோங்க. நான் சின்ன குழிக்கரண்டி தான் இதுக்கு பயன்படுத்தியிருக்கேன். நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம். நார்மலாக வடை வேக வச்சு எடுப்போம்ல, அந்த மாதிரி தான். இல்லை நீங்கள் கரண்டி பயன்படுத்துறதை விட கைகளில் செய்கிறது உங்களுக்கு ஈஸி அப்படின்னா நீங்கள் அப்படியும் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி மாவை உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம கார வடை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம நார்மலாக செய்கிற மசால் வடை மெது வடைக்கு மாதிரி இதுக்கு எந்த ஷேப்பும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் அப்படியே எடுத்து போடுறது தான். திருநெல்வேலி சைடெல்லாம் இது ரொம்ப ஃபேமஸ், டீ கடையிலலாம் அதிகமாக கிடைக்கும். இதை பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் நல்லா செவந்து வந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கார வடை ரொம்ப ரொம்ப சுலபமாக ரொம்ப சூப்பராக பார்த்துருக்கோம். இது கூட நீங்கள் கெட்டியான தேங்காய் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் உளுந்தம் பருப்பு மட்டும் சேர்த்து மெதுவடை, வெறும் கடலை பருப்பு மட்டும் சேர்த்து மசால் வடை செய்யறதை விட இந்த மாதிரி அரிசி 2 வகை பருப்பெல்லாம் சேர்த்து கார வடை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருநெல்வேலி சைடெல்லாம் பட்டாணி பருப்புன்னு தான் சேர்ப்பாங்க. நீங்க உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பா அதை சேர்த்துக்கங்க. இல்ல உங்க ஊர் சைடு கிடைக்கல அப்படின்னா நார்மலா கடலை பருப்பு சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க, அதுவும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம நீங்களும் இந்த சுலபமான கார வடை வீட்டில் செஞ்சு பாருங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.